ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்றைக்கி சண்டே ஈவினிங்க்கான வீடியோ. ஸோ வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அதான் என்ன ஸ்நாக்ஸ் செய்யலான்னு பார்த்தேன். ஸோ அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னார், பேன் கேக்கே செஞ்சுடு அப்படின்னாரு. அவங்களுக்காக இல்லை, அதாவது இவருக்கு ரொம்ப பிடிக்கும் பேன் கேக்கு நான் செய்கிறது. அதனால் வந்து அவங்களுக்குன்னு சொல்லி இவர் இதை செய்ய சொல்லிட்டாரு. சரின்னு தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இந்த கப் அளவுக்கு 1 கப் தான் எடுத்திருக்கேன். இதுவே நமக்கு ஒரு 10 பேன் கேக் வரும். அப்புறம் வந்து இது வெல்ல கரைசல், வெல்லம் வந்து கொஞ்சம் ஒரு கட்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இனிப்பேக்கேற்று நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை வந்து சும்மா பாகுபதெல்லாம் வர தேவையில்லை, லைட்டாக வந்து அது கரைச்சாலே போதும். அந்த அளவுக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன், ஹீட் பண்ணி வடிகட்டி இதில் ஊற்றிக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே கரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வாழைப்பழம்லாம் மிக்ஸ் ஆகாது, அது வந்து அப்படியே இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ வந்து நல்லா நைஸாக அரைஞ்சிடும். அதை நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கணும்னு இல்லை, ஓரளவு கெட்டியாகவே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் பேன் கேக் வந்து வரும், இல்லைனா தோசை மாதிரி வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் பேன் கேக்குக்கு, அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அப்புறம் இதில் வந்து தேங்காவும் ஏலக்காய் ஒரு 2 போட்டிருக்கேன். ஏலக்காய் போட்டு இதில் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இது தேங்காய் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நெய், அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருட்கள் இது மட்டும்தான். ஸோ இதை வச்சே நம்ம ரொம்ப டேஸ்டான பேன் கேக் செஞ்சுக்கலாம். அப்படியே கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட் எல்லாமே. ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க. நெய் கொஞ்சம் லைட்டாக நம்ம ஊற்றும் போதே கொஞ்சம் இது அதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆயிலில் எண்ணெய்லாம் போட்டிங்கன்னா அது எடுக்கிறதுக்கு வராது, அப்படியே ஒட்டிக்கும் தவாவில். அதனால் ஒரு பேன் கேக் ஊற்றும் போதும் வந்து நெய் போட்டு போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2 கரண்டி அளவுக்கு ஊற்றினாலே போதும். அது வந்து தோசை மாவு அளவுக்கு பெருசாக ஊற்றிடாதீங்க, லைட்டாக சின்னதாக தான் இருக்கணும் அது. ஏன்னா பேன் கேக்குன்றது வந்து தோசை மாதிரி ஊற்றிட்டா ரொம்ப தின்னாக மாறிடும். அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அதனால் வந்து நான் 2 கரண்டி மாவு மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றி எடுத்துக்கிறேன். நல்லா வேகணும், உள்ளே அப்போ தான் வெந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கணும் பாருங்கள். இதை விட குழந்தைங்க கொடுக்குறீங்கன்னா இன்னும் குட்டி குட்டி காயின் சைஸில் கூட நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸாக தான் இருக்கும், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ வந்தவங்க கெஸ்ட்டுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்நாக்ஸு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருந்ததை வச்சு நாங்கள் ஈவினிங் வந்து